புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அருகே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து மூவரும் உடற்கூறு ஆய்வுக்கு செய்யப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் அவர்களது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மேலும் அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உயிரிழந்த சிறுமி செல்வராணியின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ரெட்டியார்பாளையம் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. மேலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் செந்தாமரை மற்றும் மகள் காமாட்சியின் ஆகிய இருவரது உடல்களும் பவழக்காரன் சாவடியில் உள்ள இடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், இந்த விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இன்றைக்கு அதில் 3 பேரை நாம் பலி கொடுத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழலில் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக வருகை தந்து அவற்றையெல்லாம் பார்வையிட்டு அதுக்கான தனியான குழுக்கள் அமைக்கப்பட்டு அது உரிய விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த விசாரணையின் முடிவிலே இந்த நிகழ்வுக்கு யார் அதற்கு காரணமானவர்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்கும். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய குடும்பத்தாருக்கு இழப்பீட்டுத் தொகையை அறிவித்திருக்கின்றார்கள்.